வணக்கம் நட்புறவுகளே, நான் நடிகர் மற்றும் இயக்குனர் காதல் சுகுமார் பேசுகிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு அழகான யூடியூப் சேனலில் வந்து தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் 3D பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் நானும் இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்க இருக்கும் விடலை படத்தின் அப்டேட்ஸ் மற்றும் நிறைய தகவல்களை இந்த சேனல் மூலமாக தரப்போகிறது மட்டும் இல்லாமல், தாய் கிழவி அப்படின்னு சொன்னாலே ஒரு செல்லமாக வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களை கூப்பிட்ற வார்த்தை. தாய் என்பது தாய்நாடு, தாய்மண், தாய்மொழி எல்லாத்துலேயுமே பெண்களை முதன்மைப்படுத்துவது ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ணால் கண்ட முதல் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய். அவள் ஒரு பெண். பெண் தெய்வ வழிபாடுகளிலிருந்து நம்ம நாட்டை நேசிக்கிற எல்லா விஷயங்களையும் தாயை முன்படுத்துறது எதுக்குன்னா, எல்லா இடங்களிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே பெண் என்பவங்க தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருப்பாங்க. அந்த சக்தியை தான் நம்ம தாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லையும் ஒரு பெண் தான் ஆட்சி செய்பவளாக இருப்பாள். அவங்களெலாம் ஆட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெதுவாக மருவி ஆட்சி செய்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்துக்கிறதுனால பாட்டியாகவும், அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வைத்தியம் தான் இருக்குது. நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் போனால் அவங்க தான் பார்த்துப்பாங்க. தாத்தா வைத்தியம் ஒன்று கிடையாது. ஏன்னா பெண்கள் தான் எல்லா இடத்துலையும் முதல் இடத்துல இருக்காங்க. அப்படி ஒரு தாய்மை பண்போட நிறைய தகவல்களை தாய் கிழவி சேனல் மூலமாக உங்களுக்கு தர இருக்கிறோம். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரியே இந்த சேனலுக்கு கொடுக்கணும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. உங்களுக்கு நிறைய தகவலை தர இருக்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களுடைய சார்பாக உங்களுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தங்குவதாக. நன்றி, வணக்கம்.